வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து சார் சிட்டியில் வந்து ரிங்ஸு மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். சிலிண்டர் கிட்டு, இது வந்து சிலிண்டர் கிட்டு. ஸோ மெயினாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அருமையாக கொடுத்துருக்கோம். சும்மா பார்க்கறதுக்கே சார் சிட்டியுடைய இது வந்து பிஸ்டனு ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அருமையாக இருக்கும். தூக்கி மாட்டோம்னா அருமையாக ஜோராக இருக்கும். ஸோ இதுதான் சார் சிட்டியுடைய பிஸ்டன். ஸோ இந்த பிஸ்டனில் வந்து ரிங்ஸு எப்படி மாட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது எட்ஜாக் சைடு, இது இன்லெட்டு. ஸோ இது ரெண்டும் இதுதான் பார்க்கக்கூடிய ஒரு தகவல். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்குறது மெயினாக என்னென்னா, இப்போது எட்ஜாக் சைடு டாப் ரிங்ஸு, அதாவது மேலே இருக்கிற ரிங்ஸை நான் கயிற்ற போகிறேன். கரெக்டாக இந்த கட்டு ஸோ எட்ஜாக்ஸ் நேராக இருக்கும் இந்த கட்டு. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இப்போது பார்த்தீங்களா இன்லெட்டு, ஸோ கார்போரேட்டர் சைடு. ஏன்னா நிறைய படித்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம மாட்ட போது எம் டைப், மேல் டாப்பில் எம் டைப்பில் நம்ம மாட்டோம். இது எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்படி வச்சிங்க, அப்படியே ஜோராக தூக்கி அப்படியே மாட்டுது. அவ்வளோதான். இப்போ நம்ம எம் டைப்பில் இதை மாட்டியாச்சு. அடுத்தது கீழ் பாட்டம் ரிங்ஸு. கீழ் பாட்டம் வந்து கரெக்டாக ஜோராக பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸை நல்லா தெரியும். ஸோ கீழ் பாட்டம் வந்து கரெக்டாக இந்த எட்ஜாக் இந்த இதில் அழகாக ஜோராக அப்படி மாட்டிங்கன்னா ஜம்முன்னு அழகாக மாட்டிடலாம். இதுதான் குழந்தைங்க ரிங்ஸு மாட்டக்கூடிய ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், இதுதான் நம்ம மாட்டக்கூடிய கீழ் ரிங்ஸ். கீழ் ரிங்ஸை வந்து கரெக்டாக கொஞ்சம் சீட்டிங் பண்ணி அழகாக ஜம்முன்னு பதிய வைக்கணும். இதை கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும், ஆயில் ரிங்ஸ் மேலே ஏறிக்கும். அதனால் கொஞ்சம் அப்படி தள்ளி இதை பதிய வைக்கணும். இப்போ அடுத்தது மேல் ரிங்ஸு. மேலே வர ஆயில் ரிங்ஸுக்கு மேல் ரிங்ஸை எங்கே மாட்டணும் அப்படின்னா, ஸோ இதுடைய கட்டு, ஸோ இந்த கட்டு இங்கே வந்துடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த கட்டு. ஸோ இந்த சைடு அழகா இந்த புள்ளிக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த புள்ளிக்கிட்ட வச்சாவே போதும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது இந்த புள்ளிக்கிட்ட வச்சாவே இந்த ரிங்ஸு போதும், மேலே வரணும். மேலே உங்கள் கைக்கு வாட்டம் எப்படி வருதோ அதே மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம் ரிங்ஸை. ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது, ஈஸியாக ஜம்முன்னு. இதுதான் நம்ம ஆயில் ரிங்ஸு மேலே வர கம்ப்ரஸர் ரிங்ஸ் மாதிரி இது. ஸோ ஆயில் ரிங்ஸு மாட்டியாச்சு, இது முடிஞ்சது. இப்போது இதை அழிச்சிட்றேன். ஸோ இப்போ வந்து இந்த ஹோல்ஸுக்கு நேராகவும் இந்த ஹோல்ஸுக்கு நேராகவும் நம்ம ரிங்ஸை மாட்டணும். கீழ் ரிங்ஸு வந்து இதை கீழே வரணும். மேல் டாப் ரிங் இந்த ரிங்ஸு வந்து ஆயில் ரிங்ஸுக்கு மேலே வர்றது, இதுக்கு மேலே கட்டு இங்கே வரணும். அப்போ இதுக்குள்ளே இது முடிஞ்சிடுது. சேம் யூனிகானுக்கும் இதே தான். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், இப்போ வந்து நம்ம ஆயில் ரிங்ஸு மாற்ற ஒரு தகவலை நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஜோராக ஜம்முன்னு பண்ணி எப்படி ரிங்ஸை மாற்றுறதுன்ற அவஸ்தவே தேவையில்லை. ஸோ நான் பண்ணக்கூடிய ஒரு தகவல் இப்படி தான். சர்ஜன் இப்படி தான் வேலை செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ரிங்ஸை நான் மாட்டுறேன். இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் மாட்டக்கூடிய ஒரு முக்கிய தகவல், ஆயில் ரிங்ஸ். ஆயில் ரிங்ஸை வந்து நம்ம மாட்டியாச்சு.
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரிங்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டு ரிங்ஸு பார்த்தீங்கன்னா இதுதான் இதோடைய ஃபஸ்ட்டு ரிங்ஸு. ஸோ அடுத்தது இது ரெண்டாவது ரிங்ஸு. இது ரெண்டாவது ரிங்ஸு. ஸோ இது வந்து எங்கெங்கே வருது அப்படின்ற நம்ம ஒரு தகவலை பார்க்கலாம். எனி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்னன்னா ரிங்ஸு, கம்ப்ரஸர் ரிங்ஸு நம்ம மாட்ட போகிறோம். ஸோ மெயினாக இது எங்கே வருது அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இது வந்து பார்ட் டூ எங்கே வரணும்னா நம்ம கார்போரேட்டர் சைடு, அதாவது இன்லெட் சைடு வழியாக இந்த ரிங்ஸு வரணும். டாப் இப்படி தான் மேலே வரணும். இதில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்பர் நிறைய போட்டிருப்பாங்க, ஈஸியாக நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் நம்பர் இருக்கும். இதை மேலே பார்த்தா மாதிரி தான் மாட்டணும். இந்த அழகாக ஜோரா ஜம்முன்னு இந்த கட்டை இப்படி வச்சு அழகாக ஜோரா அப்படி மாட்டுங்க. ஜம்முன்னு வந்துடும். எழுத்து மேலே வரணும். கிறிஸ்டன் ரிங்ஸு மேலே டாப்பில் மேலே வரணும். இந்த கட்டு இதுக்கு நேராக தான் வரணும். ஸோ இப்போது நம்ம இந்த கம்ப்ரஸர் ரிங்ஸு மாட்டியாச்சு. அடுத்தது டாப் ரிங்ஸு. ஃபஸ்ட்டு முதல் ரிங்ஸு இதில் பார்த்திங்கன்னா இதில் கோல்டு கலரில் எழுதி இருக்கும். ஸோ இந்த எழுத்து வந்து மேலே வரணும். மேலே வர மாதிரி மாற்றணும். இது எட்ஜாக் சைடு வரும். எட்ஜாக் சைடு அவுட்லைன், அதாவது எரிஞ்சு வெளியே போகக்கூடிய இடம். இப்போது நம்ம இது அழகாக ஜம்முன்னு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா எட்ஜாக் சைடு மாட்டேன். இந்த கட்டு பார்த்திங்கன்னா எட்ஜாக் சைடு இருக்கும். ஸோ இந்த கட்டு மேலே ரிங்ஸு எட்ஜாக் சைடு. ஸோ அதே மாதிரி இந்த கட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்போரேட்டர் சைடு இருக்கும். இது கார்போரேட்டர் சைடு வரக்கூடிய கட்டு. சேம் மெத்தட் இதுதான். இந்த வண்டியில் இந்த மாதிரி அழகாக பண்ணி ஜம்முன்னு மாட்டிங்க. இதுதான் மாட்டக்கூடிய ஒரு தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், ஷார்ட் சிட்டி ரிங்ஸ் மாட்டுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான், பெரிய கஷ்டமே கிடையாது. நம்ம ஒரு கஸ்டமரால் முடியல ஒரு ரீபார் பண்ணி வந்துட்டோம்னா நல்லா சுத்தமாக கழுவி அழகாக க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற பர்ரெலாம் இருக்கும். இது உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இது உள்ளெல்லாம் பர்ரு இருக்கும். நல்லா பெட்ரோலில் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஜம்முன்னு அழகாக க்ளீன் பண்ணி, இல்லை கெரசினில் வாஷ் பண்ணி பெட்ரோலில் வாஷ் பண்ணிவிட்டு அழகாக இந்த பிஸ்டன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ரிங்ஸை நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாட்டிங்கன்னா அருமையாக மாட்டிடலாம். இதுதான் ஷார்ட் சிட்டிக்கு ஷார்ட் சிட்டி போஸ்டோ நம்ம ரிங்ஸ் மாட்டுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக கொடுத்துருக்குறேன். இதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். நம்ம ஈஸியாக மாட்டிடலாம். ஷார்ட் சிட்டி இப்போது நம்ம கிராங்கில் ஆயில் வருதான்றத ஒரு தகவலாக நம்ம பார்க்குறோம். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் செட் பண்ணிடுறோம். ஆயில் உள்ளே இது வழியாக வருதா அப்படின்றத இப்படி அழகாக பம்ப் பண்ணி இது வழியாக ஆயில் கேனை உள்ளே வச்சு பம்ப் பண்ணணும். இந்த மாதிரி ஆயில் வரணும். அப்போ தான் நமக்கு இன்ஜினில் கிராங்கில் ஆயில் வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக வந்து இதை தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா மெயினாக பார்க்க வேண்டியது இந்த டவுல் புஷ் புதுசாகவே போட்டுடுங்க. ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. புதுசாக வாங்கி அழகாக போட்டுடணும். ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு நம்ம போய் தேட முடியாது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ புஷ்ஷுகளை வந்து புதுசாகவே நம்ம அழகாக வாங்கி போட்டோம்னா அருமையாக இருக்கும். மாட்டும் போது உள்ளே விழுந்துடும். சில பேருக்கு அது தெரியாது. அது உஷாராக பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸுங்க பொறுத்தவரைக்கும் அதை உஷாராக பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய தகவல். இப்போது நம்ம இதை மாட்டியாச்சு. அடுத்தது என்னென்னா பேக்கிங்.
பேக்கிங் வந்து நம்ம அருமையாக ஜம்முன்னு ஒரிஜினல் பேக்கிங், அதாவது ஒரிஜினல் கேஸ்கெட் வாங்கி போட்டால் தான் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ஜம்முன்னு இருக்கும், ஜோராக அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு தகவல். நான் என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான் நான் பண்ணிடுறது. இதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேக்கிங் அருமையாக இருக்கும். நீங்கள் டீக்கு மாட்டிங்கன்னா ஒன்றுமே நமக்கு அந்த எந்த விதமான ஃபால்ட்டும் வராது. அழகாக ஜோராக இந்த ஓரிங்லாம் எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆயில் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஓரிங் கொடுத்துருக்காங்க ஒரிஜினலில். நீங்கள் இஷ்டத்துக்கு கிரீஸை தடவிட்டு அதை தடவிட்டு இதை தடவினீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா இப்படி தான் வரும். இது நல்லா பார்த்துங்க. இந்த வழியாக தான் வரும். பச்சை கலரில் இருக்கிறதே கீழே போயிடும், பச்சை கலரு கீழே போயிடும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்குறாங்க. காட்டுறோம் பாருங்கள். நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. இது ஒரு பேஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட். இந்த பேஸ்ட் இந்த சென்ட்ரு இந்த ஓரமும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பேஸ்ட்டு டிவிஎஸ் நிறுவனம் அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த பேக்கிங்கு. அதே மாதிரி இது லீக்கேஜ் வரக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃபுல்லாக பேஸ்ட்டை போட்டு தள்ளிக்கிட்டா இந்த ஹோல்ஸு பிளாக் ஆகிடும். இந்த ஹோல்ஸு பிளாக் ஆகிடும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போது நம்ம இதை எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா போர் பிஸ்டன் வந்து நம்ம மாட்டணும். இதுதான் சிலிண்டர் கிட்ட வந்து ரொம்ப அருமையாக மாட்டலாம். ஏன்னா பெரிய கஷ்டமே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் வேலையை குழந்தைங்க கற்றுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கற்றுக்கணும். இல்லைன்னா நீங்கள் போனால் போட்டு எனக்கு கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு இங்கே 1008 வேலைகள் இருக்கும். எனி ஸ்டூடெண்ட்ஸ் இதை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கினா தான் நீங்கள் பல நாள் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. இப்போது இதில் ஆயில் போட்டுக்க வேண்டியது உள்ள எந்த விதமான மண்ணும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. சும்மா அழகாக ஜம்முன்னு உள்ள ஆயிலை லைட்டாக அப்படி தடவிக்கிங்க போதும். அடுத்தது இப்போது இந்த பின்னை வெளியே எடுத்துருங்க. ஒன்றுமே கவலையே கிடையாது, பெரிய மூழ்கி போகிற விஷயமே கிடையாது. பதட்டம் இல்லாமல் வேலை செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸுங்க பதட்டம் இல்லாமல் அருமையாக அந்த வேலையை செஞ்சுக்கினேன் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. இப்போ வந்து நான் ரிங்ஸை எடுத்துட்டேன். இப்போ அப்படியே கையில் அப்படியே பிடிச்சி காட்டி தேவை வளையல் மாதிரி பிடிச்சிக்கினீங்கன்னா இப்போது ஆயில் லைட்டாக சும்மா லைட்டாக அப்படியே அது மேலே ஒன்றுமே கிடையாது. அருமையாக சும்மா குழந்த மாதிரி மாட்டலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் என்னமோ கஷ்டமாகிற மாதிரி தெரியும், ஒன்றுமே கிடையாது. இல்லை பெரிய விஷயமே கிடையாது. எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க, மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இப்போ வந்து இந்த அம்புக்குறி இந்த சைடு வரணும், இந்த சைடு இப்படி பார்த்த மாதிரி வரணும். இப்போ ஜம்முன்னு அப்படி தீக்கு மாட்டிங்கன்னா தீக்கு மாட்டியாச்சு. இப்போது நான் உள்ள அழகாக மாட்டியாச்சு. இப்போது அடுத்தது லாக்கெலாம் நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் எப்படி மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றத. இந்த மாதிரி வளைவாக வளைச்சிங்க, வயசில் பிடிச்சிட்டு நோஸ் பிளேயரில் அப்படி மடக்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது நம்ம இது பதட்டப்பட வேண்டிய வேலையே இல்லை. அழகாக ஜோராக அப்படி உள்ளே அப்படி சொருகிட்டு இப்போது நோஸ் பிளேயரில் அப்படி பிடிச்சி அப்படி மேலே தூக்குனா மாதிரி மாட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு லாக்கு மாட்டிடலாம். இதுதான் நம்ம லாக்கு மாட்டக்கூடிய ஒரு விஷயம்.
இப்போ எல்லாமே கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அழகாக ஜோராக மாட்டியாச்சு. இப்போது இந்த ரிங்ஸு காடி எல்லாமே அழகாக உட்காந்துருக்கு. இப்போது இதில் நான் ஆயில் தடவி இருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த போர் சிலிண்டர்கிட்ட கரெக்டாக மாட்டணும். என்னன்னா கீழே பார்த்துங்க 2 புஷ்ஷு பெருசு பெருசாக இருக்கும் ஹோல்ஸு. அதே மாதிரி இங்கே வரும். இப்போது இவர் அழுக்காக அப்படி தூக்கின்னு 2 கையால் அப்படி குச்சிக்கணும் அழகாக ஷேக் பண்ண மாதிரி லைட்டாக பொறுமையாக நிதானமாக பண்ணணும். இல்லை ரிங்ஸு பட்டுன்னு உடஞ்சிடும் உள்ள. அவ்வளோதான். இப்போது ரிங்ஸு உள்ளே போயிடுச்சு. இப்போது பதட்டம் இல்லாமல் பொறுமையாக அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா இப்போது உள்ளே உக்காந்துச்சு. இது கார்பரேட்டர் சைடு, இது இந்த சைடு எக்ஸாக்ட் சைடு. இப்போது பிஸ்டன் அழகாக மேலே டாப்பில் வந்துடுச்சு. இதுதான் நம்ம சிலிண்டர் ஹெட்டு மாட்டக்கூடிய ஒரு முக்கிய தகவல். இந்த பலூன் கிளாக்கில் இப்படி துடைக்கூடாது, இந்த பக்கம் துடைக்கூடாது. இப்படி திருப்பிங்கன்னு அழகாக ஜோரா அப்படி பண்ணிங்கன்னா போதும். இது வந்து இன்லெட், இது அவுட்லைட், இது கார்பரேட்டர் சைடு, இது எக்ஸாக்ட் சைடு. குழந்தைங்களுக்கு படிக்க தெரியாத குழந்தைங்களுக்கு இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறது. நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த போரில் அந்த மாதிரி ஏன் இந்த கட்டு கொடுத்துருக்காருன்னா வால்வு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இதில் இடிக்காமல் இருக்கும். நம்ம டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வால்வு அவ்வளோ ஷார்ப்பாக கீழே கொண்டு போகிறாங்க. வால்வை வந்து நல்லா பெட்ரோல் ஓப்பன் ஆகிறதுக்காக கீழே கொண்டு போகிறாங்க. கீழே அதாவது இந்த இதில் வந்து முற்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆகும். அப்போது பெட்ரோல் வந்து நிறைய வரும். இந்த கட்டு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டாக இது அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி வரும்போது பெட்ரோல் நிறைய ஓப்பன் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்ஸில் எரிஞ்சு வெளியே போயிடும். அதுதான் இந்த கட்டு 2 பக்கமும் ஜோராக கொடுத்துருப்பாங்க. சில வண்டிகளில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வேறு மாதிரி இருக்கும் மெத்தடு. ஸோ இதுக்கு இதுதான். இப்போது சாஸ்திட்டி நம்ம சிலிண்டர் ஹெட்டு, சிலிண்டரு போரு அண்டு பிஸ்டன் ரிங்ஸ் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்த்துருக்குறோம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோஸாக குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். அதே மாதிரி இது ஒரிஜினல் ரிங்ஸ், ஒரிஜினல் இது ஹெட் பேக்கிங்கு. இந்த ஹெட் பேக்கிங்கை நம்ம எப்படி மாற்றுறது, சிலிண்டர் ஹெட்டு மாட்டும் போது இதை பற்றி ஒரு தகவலாக செஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு குழந்தைங்களுக்கு இது ஒரு முக்கிய தகவல். நன்றி.